சோலார் சிஸ்டத்துலேருந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, சூரியன்லேருந்து அவர் வந்து சூரியனில் போய் 2 வயரை சொருகி 2 மோட்டரை வச்சு ஃபேனை ஓட வச்சுருவாராம். பைத்தியகாரம் மாதிரி பேசுகிறது. அந்த நான் மூல வளர்ச்சியில் தான், அந்த 8 வயசு மூல வளர்ச்சி தான் இப்போ 38 வயசுல இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஹீரோ வளர நடிச்சு பார்த்தார். ஏன் வரல? நேற்று வந்து ஒரு படம் நடிக்கிற ஒரே படம், அந்த அசூரன் அப்படின்னு சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. கென் கருணாஸ் நடிச்சார். 19-20 வயசு பையன் தான் அவர். அதுவும் சொல்லியிருக்காரு, என்னை வந்து விமர்சனம் பண்ணி மட்டம் தட்டுறாங்க. என்ன மனநிலையில் பேசுகிறாரேன்னு தெரியல. அதாவது வந்து மனநிலை சரியில்லாத ஆள் கூட பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேச மாட்டாங்க. நீங்கள் அந்த சின்ன பையனை நடிப்பானுங்க மாஸ்டர் மேன் அப்படி சொல்லுங்கள். அந்த மாஸ்டர் மகேந்திரனா ஆல்ரெடி வந்து தலைக்கிற்கு பிடிச்ச பையனாச்சு, என்ன பேசி வச்சிருக்கான் அப்படிங்கிற. நீங்கள் போய் வீடியோ பார்த்தா எவ்வளவு ஆட்டிடியூடுங்க. இவர் யாருங்க? எல்லாரையும் போட்டு பயங்கர டார்ச்சருங்க. அவர் டயலாக் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு டயலாக் பேசுகிறான். அவர் சொல்ல, தம்பி இது இல்லைம்மா, இந்த டயலாக் நான் சொன்னது பேசுவான், நான் பேசுகிறத நீங்கள் டைலாக்கை எழுதிக்குங்க அங்கிள். வளரவே இல்லைங்க. அன்னைக்கு வந்து 8 வயசில் என்ன மூளை இருந்துச்சோ அது இப்போ 35-38 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு. இன்றைக்கும் அதே மூளை இருக்குது. இது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் இவர் வீட்டில் போனோன்னு கரண்ட் கொடுத்துருவாங்களா? தமிழ்நாட்டிலேயே வந்து மின்சார வாரியத்தாலேயே கரண்ட் கொடுக்க முடியலன்னு தானே வந்து கரண்ட் கட்ட எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்புறம் இவர் வீட்டில் எப்படி வந்து கரண்ட் எடுக்கும்? அது எப்படி சொல்கிறார் பாருங்க. என் வீட்டில் வந்து வேணால் கரண்ட் எடுத்துக்கங்க. அந்த 8 வயசில் உள்ள மூளை வளர்ச்சி என்ன இருந்துச்சோ அதுதான் இப்போ 38 வயசுல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பேசுகிறார். நீங்கள் தெரியாமல்லாம் அவர் பேசலைங்க. தெரியாமல் பேசுகிறாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு காலையில் வந்து நான் பேசுனது சரிதான், அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் தற்கொலைன்னு பேசுகிறவர் பேர் தெரியாமல் பேசுகிறவர். என்னங்க பேசுகிறார் இவர்? பேசுகிறதுக்கு பொருள் வேணாமா? அவர் வந்து தெரியாமல் பேசிட்டாருன்னு நம்ம எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? தெரியாமல் பேசுகிறவன் பேசுகிற பேச்சே கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா தெரிஞ்சு பேசுகிறாரு. ஆட்டிடியூடு, திமிரு. கேள்வி கேட்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை கேள்வி கேட்கக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாதா? கரண்ட் இல்லைன்னா கேள்வி கேட்க மாட்டாங்களா? அரிசி பருப்பு இல்லைன்னா கேள்வி கேட்க மாட்டாங்களா? நாட்டில் பஞ்சம்னா கேள்வி கேட்க மாட்டாங்களா? யாருங்க நம்ம கேட்போம்? நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டை தானே நம்ம கேட்போம். மாஸ்டர்ன்ற ஒரு படத்தில் வந்து சமீபத்தில் சின்ன விஜய் சேதுபதி நடிச்சிட்டாரு. விஜய் அவர்களோட ஒரு 2 ஃபோட்டோலாம் எடுத்துட்டார். நெஞ்சில் சரிஞ்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டாரு. அதனால் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, அவர் வந்து கவர்மெண்ட்டே அவர் தான். அப்படி கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் நடிச்சிருந்தான். அதுக்கப்புறம் வந்து மின்சார கண்ணா வாய்ப்பு வந்திருக்கு. மின்சார கண்ணால் விஜய் நடிக்கும் போது, உனக்கு வந்து விஜயோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே, யார் விஜய் அப்படின்னு கேட்டாரு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு பொதுமக்களாகட்டும், அரசியல்வாதிகள், நடிகர்கள்னு பலருமே தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள் நடக்குது, அது நடக்குது அப்படின்ற மாதிரி. அந்த வகையில் ஒரு நடிகர் மின்வெட்டு குறித்து பேசின விஷயம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய கேள்விகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி பேசுகிறதுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். செய்தி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பரவலாக சோஷியல் மீடியாவில் காட்டுத்தீயாக அதான் பரவிட்டுருக்கு. தொடர்ந்து மின்வெட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் பரவலாக நிறைய இடங்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மின்வெட்டு குறித்து ஒரு நடிகர்கிட்ட கேள்வி அனுப்புகிறாங்க. நடிகர் மாஸ்டர் மகேந்திரன்ட்ட சோலார் சிஸ்டம்லாம் தெரியுமா, நீங்கள் அதுக்கு பழகிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய விவாதத்தையும் கேள்விகளையுமே இருப்பது. இந்த இஷ்யூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இவரெல்லாம் ஒரு நடிகர்னு மதித்து போய் கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா, இன்டர்வியூ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. சிஸ்டத்தில் தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு ஏதாவது அரசியல் புரிதல் தெரியுமா? கரண்ட்டுனா என்னன்னு தெரியுமா? மின்சார துண்டிப்பு, மின்சாரம் இல்லாமல் இன்றைக்கி மக்கள் படுற கஷ்டங்கள் தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு பவர் கட்டுங்கிறது எவ்வளோ பெரிய இஷ்யூங்கிறது கூட புரியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவையாக, ரொம்ப காமெடியாக, சும்மா அசால்ட்டாக அப்படி சாஞ்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் ஜாலியாக கரண்ட்டு இருந்துச்சு இல்லை உங்களுக்குலாம். இப்போ இல்லைன்னா என்ன? போய் கேள்வி கேட்டிங்கன்னா உடனே என்ன கரண்ட் இல்லைன்னு கேட்டால் உடனே கரண்ட் வந்துருமா அப்படின்ற கேள்வி கேட்காதீங்க. எப்படி சொல்லுறாங்க? கேள்வி கேட்காதீங்க. எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி பதில் வரும்? கேள்வி கேட்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு பதில் வரும் அப்படிங்கிறார். கேள்வி கேட்காமல் இருந்தால் எப்படி பதில் வரும்னே தெரில. என்ன மனநிலையில் பேசுகிறாரேன்னு தெரில. அதாவது வந்து மனநிலை சரியில்லாத ஆள் கூட பார்த்திங்கன்னா இப்படிலாம் பேச மாட்டாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சோலார் சிஸ்டத்துலேருந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, சூரியன்லேருந்து அவர் வந்து சூரியனில் போய் 2 வயரை சொருகி 2 மோட்டரை வச்சு ஃபேனை ஓட வச்சுருவாராம். பைத்தியகாரம் மாதிரி பேசுகிறார். 2 வயரை சொருகி 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை ஓட வைக்கிறது எனக்கு தெரியும். நான் பார்த்துப்பேன், என்னையே நான் பார்த்துப்பேன்.
உங்களுக்கு வேணா என் வீட்டில் வந்து கரண்ட் எடுத்துங்க, எங்கேயுமே கரண்ட் இல்லைங்கிறது தான் நீங்கள் பிரச்சனை. இப்போ உன் வீட்டில் மட்டும் எப்படி கரண்ட் இருக்கும், உங்கள் வீட்டில் மட்டும் எப்படி கரண்ட் இருக்கும்? ஸோ ஏதாவது சொல்கிறேன்ல, ஊரில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து இவர் கரண்ட் கொடுத்துருவாரா என்ன? அதாவது பேசுகிறதுல முதல்ல பொருள் இருக்கணுங்க. பொருளே இல்லாமல் ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா நம்ம அப்படிப்பட்டவரை நம்ம என்ன செய்ய முடியும், என்னன்னு சொல்லி நம்ம வந்து திருத்த முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மறுப்பு அறிக்கை இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காரு. நான் பேசுனது சரிதான், அதை சரியாக புரிஞ்சிக்காதவங்க தான் தற்கொலைங்கன்னு சொல்லியிருக்காரு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நான் பேசுனது சரிதான், அது சரியாக புரிஞ்சிக்காதவங்க தான் தற்கொலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டு இவரையெல்லாம் நம்ம பேசுகிறதே தப்பு. இதெல்லாம் வந்து டோட்டலாகவே வந்து வேஸ்ட், இந்த டைமே வேஸ்ட்டு. என்னை கேட்டிங்கன்னா பேட்டி எடுக்க போகிறாங்கல்ல இந்த மாதிரி ஆட்களை, இதை முதல்ல தவிர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தவிர்த்துடலாம். யாருங்க இவர் மாஸ்டர் மகேந்திரங்கிறவர் யாருக்காவது தெரியுமா? நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வெளியூர் போயிருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். ஏங்க இந்த மகேந்திரன் வந்து ஒரு விஷயம் பேசி அது பயங்கர இஷ்யூவாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். நான் ட்ராவலில் இருந்ததுனால கவனிக்கல. எந்த மகேந்திரங்க அப்படின்னு. நடிகர் மகேந்திரன் யாருமே இல்லைங்க. யாருங்க நடிகர் மகேந்திரன்? ஏங்க அந்த சின்ன பையனை நடிப்பானுங்க மாஸ்டர் மேன், அப்படி சொல்லுங்கள். அந்த மாஸ்டர் மகேந்திரன்னா அவன் ஆல்ரெடி வந்து தலைக்கிற்கு பிடிச்ச பையனாச்சே, என்ன பேசி வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் போய் வீடியோ பாருங்க அப்படின்னா வீடியோவை பார்த்தா எவ்வளோ ஆட்டிடியூடுங்க. இவர் யாருங்க? இவருக்கு ஏதாவது வந்து எந்த படமாவது ஓடி இருக்கா? இவர் இது அதாவது சைல்டு ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. கூட மாஸ்டர் படம் பண்ணாரு. அந்த சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தொந்தரவு கொடுப்பாரு. நானே நேரடியாக பார்த்துருக்கேன். கேஆர் சாரை வச்சு பார்த்தீங்கன்னா காதல் ரோஜான்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தோம். 97 எடுத்து அது 98 அந்த காலகட்டங்களில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கோபால்னு ஒரு படம், அது வந்து பாண்டியராஜன் படம். அதில் வந்து இவர் நடிச்சிருந்தார், இந்த மாஸ்டர் மகேந்திரன் நடிச்சிருந்தார். அந்த படம் கேஆர் சார் டைரக்டர். நான் வந்து அவர் ஃபோன் பண்ணி சார் உங்களை பார்க்கணும், அடுத்து இந்த ஷெடியூல் விஷயமா டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு சொன்னப்போ பார்த்தீங்கன்னா தீம் பார்க்கு என்னமோ இந்த எம்ஜிஎம் நினைக்கிறேன், அங்கே தீம் பார்க் நீங்கள் வந்துருங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னார். அங்கே போயிருந்தேன். நான் போனால் அந்த பையன் வந்து ஷூட்டில் நடிச்சிட்டு இருக்காப்புல, பாண்டியராஜன் வந்து மேக்கப் போட்டு உட்காந்துருக்காப்புல. அந்த பையனை வந்து இந்த தீம் பார்க்குள்ளே தேடி பிடிக்கிறதே பெரிய வேலைங்க. ஒரு செகண்ட் கூட நிற்க மாட்டார். சின்ன பையன்னு வச்சுக்கோங்க, சரி ஓகே. அந்த ஏஜ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 வயசு 7 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு, இல்லை இனி 8 வயசு இருக்கும் அதிகபட்சம். தீம் பார்க்கில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இப்படி பேராண்மை எடுத்தார்ல ஜனநாதன், அவர் எஸ்பி ஜனநாதன் வந்து கேஆரோட அசிஸ்டண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டை சிவா கெட்ட சிவான்னு ஒரு படம் எடுத்தார்ல அவர். அப்புறம் வந்து ஞானம்னு ஒருத்தர். இப்படி வந்து கேஆர் சார்ட்ட ஒரு 10 அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க. பிரசன்னகுமார் டைலாக் எழுதுவார்ல, அவர் இந்த விவேக்லாம் டைலாக் எழுதுவார்ல, அவர் தான் இந்த படத்துக்கு டைலாக் எழுதிட்டார். எல்லாரையும் போட்டு பயங்கர டார்ச்சருங்க. அவர் டைலாக் சொல்லி கொடுக்குறாரு. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு டைலாக் பேசுகிறான். அவர் சொல்ல, தம்பி இது இல்லைம்மா, இந்த டைலாக் நான் சொன்னது பேசுவான், நான் பேசுகிறத நீங்கள் டைலாக்கை எழுதிக்குங்க அங்கிள் அப்படிங்கிறான். அந்த வயசில் 7 வயசு. நேரில் பார்த்துருக்கீங்க? நேராக பார்த்தேன். அந்த ஷூட்டிங்க்கு கேஆர் சார் ஷூட்டிங்க்கு நேராக பார்த்தேன். ஓடி போய் பாண்டியராஜன் மடியில் உட்காந்து அது மீசேனும் ஒட்டு மீசேனும் வச்சுருந்தாங்க, பிடிச்சி இழுக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டியோ, இந்த பையனை பக்கத்தில் வர விடாதீங்கன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்களையா நீங்கள், தூக்கிட்டு போங்கயா அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குடைச்சல் கொடுத்துருக்காரு. குழந்தைங்க அப்படி தான் சார் இருப்பாங்க. குழந்தை தானே அப்போ? இல்லை குழந்தைங்க அப்படி தாங்க இருப்பாங்க, அது கரெக்டு தான். குழந்தைங்க அப்படி தான் இருப்பாங்க, அதெல்லாம் ஓகே தான். அதாவது ஒரு குழந்தைங்க ஒரு டயலாக் சொன்னால் குழந்தைங்க எப்படின்னா கிளிப்பில்லை மாதிரி, நீங்கள் இது அம்மா சொல்லு அப்படின்னா அம்மா அப்படின்வாங்க. அப்படி தான் நம்ம குழந்தைங்களை வளர்ப்போம். நம்ம சொல்கிறது தான் குழந்தைங்க சொல்லுவோம். பிரசன்னகுமார் டைலாக் ரைட்டர், அவர் பயங்கரமான காமெடி டைலாக் ரைட்டர். விவேக்கெல்லாம் பல படங்கள் டைலாக் எழுதியிருக்காரு. விவேக்கோட பையனுக்கே பிரசன்னகுமார்னு பேர் வச்சார். அவர் மேலே இருக்கிற மரியாதை, அந்த ரைட்டர் மேலே இருக்கிற மரியாதை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு விவேக் வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. அப்போ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான டைலாக் ரைட்டர் இருந்திருப்பார் பாருங்க. அவரும் இறந்து போயிட்டார் பிரசன்னகுமார். அவர் டைலாக் சொல்லி கொடுக்குறாரு, இந்த பையன் பிரசன்னகுமாருக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறான். அப்போ இது வந்து குழந்தைகள் எடுத்துக்கிறதா? குழந்தைங்க என்ன பண்ணுவோம், அந்த மெரி கிரவுண்டில் ஓடும், அந்த இது ஜெயின் ராட்னத்தில் ஏடும், அங்கே குதிக்கும் இங்கே குதிக்கும், சாக்லேட் கேட்கும் பிஸ்கட் கேட்கும், அழுகும். இதான் குழந்தைங்க பண்ணும். அது குழந்தைங்க வந்து பாண்டியராஜன் மடியில் உட்காந்து மீசையை பிடுங்குச்சுல, அது கூட குழந்தைத்தனம் தான். சரி பரவாயில்லன்னு விட்டுடலாம். டயலாக் வந்து பிரசன்னகுமாருக்கு இவன் சொல்லி கொடுத்தானா அது எப்படி குழந்தைத்தனமாக எடுத்துக்க முடியும்? சூரியவம்சம் படம் கதை கேட்டிருக்கீங்களா நீங்கள்? பார்த்து விக்ரமன் டேரக்டர், அவர் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தேவைப்பட்டிருக்கு. இந்த பவா லக்ஷ்மணன், அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஆமாம், நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவரை பற்றி பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அலைகள் ஓய்வுதில்லை படம் ஆரம்பித்தாங்க இல்லையா, கார்த்திக் நடிச்சிருந்தார்ல, கார்த்திக்கு முன்னாடி பவா லக்ஷ்மணனை தான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தார் பாரதி ராஜா ஹீரோவாக போடுறதுக்கு. ஆமாம், இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது எப்படின்னா அவர் அவ்வளோ அழகாக இப்போ இருக்கிற பவா லட்சுமணன் நினச்சிடாதீங்க நீங்கள். அவ்வளோ அழகாக இருப்பார், அவ்வளோ ஒல்லியாக ஸ்லிம்மாக ஃபேராக ரொம்ப குட் லுக்கிங்காக இருப்பார். பெல் பாட்டம்லாம் போட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் வந்து ஆடிஷன் பண்ணி இவரை தான் செலக்ட் பண்ணார்.
அலைகள் ஓய்வில் படத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் டிரைவ் போகும்போது முத்துராமன் சார் வீட்டுக்கு கிட்ட போகும்போது கார்த்திக் விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அது சாய்ஸ் மாறிடுச்சுன்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து சூப்பர் குட்டில் வந்து கிட்டத்தட்ட 100 படம் எடுத்திருக்காங்களா. அந்த 100 படத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 படத்துக்கு பவா லட்சுமணன் தான் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சூப்பர் குட் மேனேஜர் பவா லட்சுமணன் தான் எல்லாருக்கும் தெரியும். நல்ல மனுஷன், நல்ல மதிப்புள்ள மனுஷன். இப்போ கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார். சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. நான் ஒரு படம் எடுத்தேன் ஊதாரின்னு. அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா பவா லட்சுமணன் வந்து காமெடி நடிகராக நடிச்சிருந்தார். ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு பாருங்க, அதாவது சூரியவம்சம் படத்துக்கு ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டிருக்காரு விக்ரமன் சார். அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர். அதாவது வந்து விஜய்க்கே பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக வந்ததுக்கப்புறம் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே வந்துச்சு. அப்படிப்பட்ட படங்கள் எடுத்து பல அழுத்தமான படங்கள், அந்த ஒரு படம் மட்டும் கிடையாது. அவர்கிட்ட போய் விட்டுருக்காங்க இந்த பையனை. இந்த பையன் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்டிருக்கான் டேரக்டர்கிட்ட, இன்னும் எத்தனை ஷாட் எடுப்பீங்க, கேமராவில் என்ன லென்ஸு போடுவீங்க, ட்ராலி போட்டு எடுப்பீங்களா இல்லை சாதாரணமாக எடுக்கிறீங்களா, கட்டு எப்போ சொல்வீங்க, எந்த இடத்துல எப்படி ஃப்ரேம் வைப்பீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அவர் வந்து பார்த்துருக்காரு. பவா லட்சுமணன் கூப்பிட்டு இந்த பையனை முதல்ல கூட்டிகிட்டு போகுது நடந்த சம்பவம். ஆனால் அதை மறுத்திருக்காரு அவர். அதான் சார், இப்போ நான் மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பேட்டி எடுத்தேன். இதே கேள்வியை முன் வச்சு நீங்களே பேட்டி எடுத்தீங்களா? அப்போ உங்களுக்கு அனுபவம் இருக்குமே. இல்லை, அப்போ அவர் சொல்கிறது இல்லை, எனக்கு அப்போ ஒரு 5 வயசோ 6 வயசோ தான், எனக்கு ஆங்கிள்னா என்னென்ன தெரியாது, நான் எப்படி பேசியிருப்பேன், ஆனால் சுத்த போய் அப்படின்னு அவர் அதை மறுக்கிறாரு. ஆனால் சரி, 5 வயசு 6 வயசு ஆங்கிள்னா என்னன்னே தெரியாது, சுத்த போய் மறுத்திருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, சுத்த போய் அது உண்மை, அது மறுக்கலாம் கிடையாது. விக்ரமன் சார் வந்து பவா லட்சுமணன் கூப்பிட்டு அடிச்சே கொண்டுருவேன் என்ன சொல்லியிருக்காரு, அடிச்சே கொண்டுருவேன் அந்த பையனை, உடனே எடுத்துகிட்டு போயிடும் அப்படின்ட்டு. சார் இல்லை சார், சும்மா நல்லா நடிப்பார் சார், ஏய் முதல்ல போயா வெளியில் அப்படின்னு துரத்திருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு டேரக்டர் இரிட்டேட் பண்ணியிருக்காரு. எப்போவுமே எப்படின்னா டேரக்டர்லாம் எப்படின்னா பல்ஸ், அவங்களுடைய மூடு பார்த்து எடுக்கணும். எங்கள் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா டைரக்ட் பண்ண படம் தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி அலைகள், பன்னீர் நதிகள், 4 படத்தில் யார் நடித்தா? மீனா நடித்தாங்க. சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது மீனா வந்து பேபி மீனா நடித்தாங்க. அவங்க நேரடியாக 82 ஷூட்டிங்லாம் நான் சண்டேலாம் லீவில் வந்து போவேன் ஷூட்டிங் பார்க்குறதுக்கு. அப்போ எனக்கும் 12 வயசு இருக்கும், அவங்களுக்கு 8 வயசு இருக்கும். குழந்தை, அவங்க அழுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சரியாக நடிக்க வரலைன்னா அவங்க அம்மா அடிச்சிருவாங்க, அழுவாங்க. அப்பா திட்டுவார், சாக்லேட் கொடுப்பாங்க. சமாதானமாய் மறுபடியும் வந்து ஓகே அங்கிள் நீங்கள் சொல்கிற மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு நடிச்சிரும். அதுதான் குழந்தை நட்சத்திரம் பண்ணுறது. இது பேர் குழந்தை நட்சத்திரம் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்படிலாம் எனக்கு ஆங்கிள்னாவே என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறீங்கல்ல, சரி ஓகே அப்படியே எடுத்துப்போம். இப்போ எதுவுமே தெரியாது அப்போ அவருக்கு. அன்னைக்கு மாஸ்டர் மகேந்திரன், இன்னைக்கு மிஸ்டர் மகேந்திரன் தானே அவர். இன்றைக்கும் மாஸ்டர் மகேந்திரன் தானே. ஆனால் எல்லாரும் அவரை மாஸ்டர் மகேந்திரன் தான் பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா மாஸ்டராக தான் அவர் என்ன இருக்கார், வளரவே இல்லைங்க. அன்னைக்கு வந்து 8 வயசில் என்ன மூளை இருந்துச்சோ அது இப்போ 35-38 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பையனுக்கு. இன்றைக்கும் அதே மூளை இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் உங்களை வந்து மிஸ்டர் மகேந்திரன் எப்படி கூப்பிடுவாங்க, உங்களை எப்படி மரியாதை கொடுக்கல? அவர் ஏதாவது சொல்ல வந்து மேபி கருத்து மாறி வேற மாதிரி கூட கன்வே ஆயிருக்கலாம். என்ன சொல்ல வந்து இந்த கரண்ட் மேட்டர்லையா, இந்த கரண்ட் மேட்டரில் சொல்ல வந்து கருத்து மாறி இருக்கணும் அப்படின்னா எங்க அவர் எப்படி சொல்லியிருக்கணும்? நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நான் சொல்லி காட்டேன் பாருங்கள். என்னங்க இந்த கரண்ட் இஷ்யூலாம் போயிட்டு சோலார் சிஸ்டம்லாம் இருக்கீங்க, அது சோலார் சிஸ்டமே கிடையாது, அது சோலார் பேனலு, சோலார் சிஸ்டம்லாம் இருக்கீங்க, அதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாமேங்க அப்படின்னா சரி, ஏதோ தெரியாமல் கரண்ட் இஷ்யூ பற்றி அதனுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி தெரியாமல் ஒரு பையன் வந்து சொல்கிறான்னு சொல்லலாம். வந்து என் வீட்டில் வந்து கரண்ட் எடுத்துங்கன்னா தெரியாமல் சொல்கிறாரா? நான் கேட்குறேன், இது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியமா இவர் வீட்டில் போனோன்னு கரண்ட் கொடுத்துருவாங்களா? தமிழ்நாட்டிலேயே வந்து மின்சார வாரியத்தாலேயே கரண்ட் கொடுக்க முடியலன்னு தானே வந்து கரண்ட் கட்ட எல்லா இடத்துலையும் நடக்குது. அப்புறம் இவர் வீட்டில் எப்படி வந்து கரண்ட் எடுக்கும்? அது எப்படி சொல்கிறார் பாருங்க. என் வீட்டில் வந்து வேணால் கரண்ட் எடுத்துக்கங்க, என் வீட்டில் வந்து என்ன கரண்ட் எடுத்துக்கங்க, கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. கேள்வி கேட்காம இங்கே இருக்க முடியுமாங்க? கேள்வி கேட்காம இங்கே கேள்வி கேட்டால் தான் பதில் வரும். கேள்வி தான் வந்து ஞானத்தையே வந்து உருவாக்கும். கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? அப்போ வந்து புரியாமல் பேசிட்டாரா, தெரியாமல் பேசிட்டாரா? அவர் வந்து எதை தெரியாமல் பேசிட்டாருன்னு வேணால் நம்ம சொல்லலாம். அப்படின்னா நான் வந்து எனக்கு தெரியும், 2 வயரை போட்டு சூரியனில் கனெக்ட் பண்ணி அது மிஷினை போட்டு நான் வந்து என் வீட்டில் ஃபேனை ஓட வச்சுருவேன். இது வேணால் தெரியாமல் பேசிட்டாரு, கிறுக்குத்தனமாக பேசுகிறார், என்னமோ பைத்தியகாரத்தனமாக வளர்றாருன்னு சொல்லலாம். ஆனால் வந்து கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறவர் வந்து தெளிவாக பேசுகிறாருங்க. 6 மாதம் சந்தோஷமாக 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் சந்தோஷமாக இருந்தீங்கல்ல, இப்போ சந்தோஷமாக இருக்க இல்லைன்னா இருங்க. போய் மைக்கை நீட்டி கரண்ட் இல்லைன்னு சொன்னால் உடனே கரண்ட் வந்துருமா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் வந்து தெரியாமல் கேட்குறாரா? அந்த 8 வயசில் உள்ள மூளை வளர்ச்சி என்ன இருந்துச்சோ அதுதான் இப்போ 38 வயசுல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பேசுகிறார். நீங்கள் தெரியாமல்லாம் அவர் பேசலைங்க, தெரியாமல் இருங்க, தெரியாமல் பேசுகிறாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து நான் பேசுனது சரிதான், அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் தற்கொலைன்னு பேசுகிறவர் பேர் தெரியாமல் பேசுகிறவர். தெரியாமல் பேசுகிறவர் என்ன செய்வார்? திரும்ப அறிக்கை கொடுத்துருக்காருல்ல, அதில் கூட சொல்லியிருக்க விஷயம்
கொச்சின் விமான நிலையம்லாம் சோலார்ல தான் ரன் பண்றாங்க. அந்த மாதிரி நான் வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், அதான கன்வே பண்ண வந்தேன் அப்படின்ற விஷயத்தையும் சரி. கொச்சின் விமான நிலையம் சோலாரில் ரன் பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி இருக்கிற கிராமத்தில் அடித்தட்டு மக்கள் நம்ம வந்து எப்படின்னா பிற்பட்ட நம்ம மக்கள் இருக்கிற நாடு நம்ம இந்திய நாடு. அதுவும் பார்த்திங்கன்னா கிராமங்கள் எல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கு வசதிகளே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே சோலார் பேனலை அஃபேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்குலாம் பணம் இருக்குமா, காசு இருக்குமா? நீங்கள் வந்து ஒரு குடிசையில் இலவச மின்சாரம் 200 யூனிட் 100 யூனிட்டுன்னு கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷம் வரும்போது ஏங்க வந்து இலவசமாக கொடுக்குறாங்க? ஏன் வந்து விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க? அதை கட்ட முடியாது. அந்த 100 யூனிட்டை கூட கட்ட முடியாது, அந்த 200 யூனிட்டை கூட கட்ட முடியாது. கஷ்டத்தில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இலவசமாக கொடுக்கணும். அந்த நோக்கத்தை தான் கொடுக்குறாங்க. இலவசம் எதுக்கு கொடுக்குறாங்க? அந்த நோக்கத்தை தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கிற மக்கள்கிட்ட போய் நீ சோலார் பேனல் வச்சுக்கோ அப்படின்னா நக்கல் தானே. எப்படி சோலார் பேனல் வைக்க முடியும்? வீட்டுக்கு வீடு சோலார் பேனல் வைக்க முடியுமா? அதெல்லாம் வந்து சாத்தியக்கூறு இருக்கா? சரி, ஓகே, இப்போ சோலார் பேனல் வச்சிடறோம், நாளைக்கு வந்து தண்ணி பஞ்சம் வந்துடுது, அதுக்கு என்ன பேனல் வைக்க சொல்வார்? ஏன்னா போர் போட்டு 40 அடி 50 அடி 60 அடி 70 அடி எடுத்தால் கூட தண்ணி வரல. தண்ணி பஞ்சம் வருதில்ல, வரும்ல, பல நேரங்களில் சென்னையில் நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்படி தண்ணி பண்ண வந்துருச்சுன்னா எங்கேருந்து தண்ணி இவர் வீட்டிலேருந்து தண்ணி கொடுப்பாரா? எங்கேருந்து தண்ணி கொடுப்பாரு? அதாவது விவசாயம் பசிப்பட்டினியாக இருக்காங்க, எல்லாருக்கும் இவர் சோறு போடுவாரா? என்னங்க பேசுகிறாரு இவர்? பேசுகிறதுக்கு பொருள் வேணாமா? அவர் வந்து தெரியாமல் பேசிட்டாருன்னு நம்ம எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? தெரியாமல் பேசுகிற பேச்சே கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா தெரிஞ்சு பேசுகிறாரு. ஆட்டிடியூடு, திமிரு, தலகணம் எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு கேரக்டர். அந்த சின்ன வயசில் இருந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையன் இன்னமும் இருக்கான். 8 வயசு பையன் 38 வயசு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மூலக்கோளாறு பிடிச்சவங்க. உங்கள் வேலையில் எப்படி சொல்லுவாங்கன்னா, கிராமத்தில் இப்படிலாம் கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த டீ கடையில் எங்கேயாவது சைக்கிள் ஸ்டாண்ட், அப்போ சைக்கிள்லாம் வாடி கொடுவாங்கல்ல, சைக்கிள் ஸ்டாண்டிங்கெல்லாம் நின்று டீ கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ மூலக்கோளாறு பிடிச்சவங்க, அவன்கிட்ட ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்வாங்க. அந்த மாதிரி இவர் பேசுகிறத வந்து எடுத்து நம்ம விவாதம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது விட்டுறணும். நம்ம விட்டுட்டோம்னாலே போதும், யாரும் கண்டுக்கூடாதுங்க. இவரெல்லாம் அவருடைய கருத்து தப்பாக இருந்தாலுமே அது சொல்கிறதுக்கு ஒரு முறை நாகரிகமாக பலரும் விமர்சிக்கலாம். ஏன்னா பலரும் இப்போ அவர் வந்து தற்கூரி, அவர் வந்து ஒரு சோலார் ஸ்டார் அப்படின்னு நியாயமான விமர்சனங்க. அவர் பேசுகிற விதங்க, ஆட்டிடியூட், அவருடைய திமிரு, ஆட்டிடியூட். நீங்கள் அவர் சாதாரணமாக பேசியிருந்தால் யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இதே விஷயத்தை வந்து சாதாரணமாக சொல்லியிருந்தா கூட சரி, சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பேசலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடும், தூக்கி போடுறாங்க இந்த மேட்டர்லாம். ஆனால் என்னென்னா அப்படி கையை வச்சுக்கிறது, அப்படி சிரிக்கிறது, அப்படிங்கிற சந்திரமுகியில் வந்து இந்த ஜோதிகா பண்ணுவாங்கல்ல, கலகலகலன்ற மாதிரி ஒரு ஒரு இதை வச்சுக்கிட்டு சிரிக்கிறது போகிறது. அதாவது ஒரு அம்மா, எனக்கு தெரிஞ்ச இந்த இதுன்னு நினைக்கிறேன், நம்ம நெற்குண்டம் இல்லை, இங்கே ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்லுது, ஆக்சிஜன் கொடுக்க முடியும், வீட்டில் கொண்டு போய் டிஸ்சார்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சிஜன் கொடுக்கணும், ஆக்சிஜன் கொடுக்குறது கரண்ட் இல்லாமல் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு வயசான அம்மா. ஸோ ஒரு கரண்ட் இல்லை அப்படின்னா ஒரு மூட்டை தூக்குறவனாக இருப்பான், ஒரு நாள் ஃபுல்லாக உழைப்பாளியாக இருப்பான், உழைக்கிறவனாக இருப்பான், குடிசையில் போய் படிப்பான். குடிசையிலேருந்து எல்லா இடத்துலையும் இன்றைக்கி ஃபேன்லாம் வந்துருச்சு, லைட்லாம் வந்துருச்சு, அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு நம்ம நாடெல்லாம். ஸோ ஒரு கஷ்டத்தில் போய் படுக்கும் போதுங்க, உங்களால் ஒரு 4 மணி நேரம் நைட்டில் கரண்ட்டு கட்டினா படுக்க முடியுதாங்க? அப்படியே முழிப்பு வந்துடுதில்ல. குழந்தை இருக்கும், கை குழந்தை இருக்கும், பிறந்த குழந்தை இருக்கும், பச்சை குழந்தை இருக்கும், ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அப்படின்னா அடுத்த நாள் எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க, அடுத்த நாள் எப்படி வேலைக்கு போவாங்க, எல்லாமே இருக்குங்க. விவசாயம் எப்படி பண்ணுவாங்க, உற்பத்தி எப்படி பண்ணுவாங்க, எல்லாமே இருக்குல்ல. ஃபேக்ட்ரி எப்படி ரன் ஆகும், எல்லாம் தானே. கரண்ட்டுங்கிறது ஒரு பாயிண்ட்டாக நம்ம வந்து கடந்து போக முடியாது. அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. நீங்கள் அந்த ஒரு காலத்தில் மின்சாரங்கள் எல்லா பக்கம் கொடுக்க முடியாத காலத்தில் பார்த்தீங்கன்னா அறிவு ஜீவிகள், பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தெருவிளக்கு கீழே படித்த கதையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல. வீட்டில் லைட் இருக்காது, ஒவ்வொரு வீட்லேயும் லைட் இல்லாமல் கிராமங்கள் இருக்கும், ஆனால் தெருவிளக்கில் ஒரு லைட் இருக்கும் அந்த ஊரில். அது கீழே படித்த கதையெல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு விஷயமாக தான் நம்ம கரண்ட்டை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு நகைச்சுவையாக, சும்மா காமிக்கா, சும்மா ஜாலியாக, அசால்ட்டாக, திமிருத்தனமாக, தெனாவட்டா பேசுகிறதுங்கிறது அது வந்து தெரியாமல் பேசுகிறதுலாம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சே பேசுகிறது, புரிஞ்சே பேசுகிறது. அதெல்லாம் நம்ம வந்து சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. ஒருத்தர் தப்பு செய்கிறான் அப்படின்னா அந்த தப்பை வந்து தெரியாமல் செஞ்சான் அப்படின்னா நம்ம வந்து திட்ட வேண்டாம். அப்போ தெரிஞ்சே செய்கிறான் அப்படின்னா அப்போ தெனாவட்ட ஆட்டிடியூட்னால தான் எல்லாரும் திட்டுறாங்க. ஆட்டிடியூடாக பேசலை அப்படின்னா சிரிக்கல. அப்போ கேள்வி கேட்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை கேள்வி கேட்கக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாதா?
நான் கேட்குற கேள்வி கேட்கக்கூடாதா? கேள்வியே கேட்க மாட்டாங்களா யாருமே? கரண்ட் இல்லைன்னா கேள்வி கேட்க மாட்டாங்களா? அரிசி பருப்பு இல்லைன்னா கேள்வி கேட்க மாட்டாங்களா? நாட்டில் பஞ்சம்னா கேள்வி கேட்க மாட்டாங்களா? யாருங்க நம்ம கேட்போம்? நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட்டை தானே நம்ம கேட்போம், அரசாங்கத்தை தானே நம்ம கேட்போம். அதெல்லாம் அவங்களுடைய கடமை தானே. அப்போ கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதத்தில் நீங்கள் எடுத்துப்பீங்க? உங்களை அதாவது இவர் எப்படின்னா ஒரு மாஸ்டர்ன்ற ஒரு படத்தில் வந்து சமீபத்தில் சின்ன விஜய் சேதுபதி நடிச்சிட்டாரு. விஜய் அவர்களோட ஒரு 2 ஃபோட்டோலாம் எடுத்துட்டார், நெஞ்சில் சரிஞ்சு ஃபோட்டோலாம் எடுத்துட்டார். அதனால் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா அவர் வந்து கவர்மெண்ட்டே அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அப்படி தான் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அதனால தான் என்ன சொல்கிறாரு, என் வீட்டில் வந்து கரண்ட் எடுத்துக்கிறாரு. எவ்வளோ அரசியல் கட்சியிலும் நான் இல்லை அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. எந்த அரசியல் கட்சியிலும் நான் இல்லை அப்படிங்கிறது. எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லைன்னா அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டார் தெரியுமா உங்களுக்கு? இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டார். அது சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. தட்டி கேட்கணுங்க எல்லாத்தையும். நம்ம பனியனோட பேசுவார் பாருங்கள், ஷார்ட்ஸ் நிறைய வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. தட்டி கேட்கணுங்க, நம்ம தாங்க தட்டி கேட்கணும், நம்ம கேட்டால் தாங்க கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி இப்போ ரீகேப் பண்ணி போட்டோன்னு வச்சுங்க, கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து தெரியாமல் பேசியிருக்காருன்னு எப்படி சொல்வீங்க? தெரியாமல்லாம் பேசவே இல்லைங்க, ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு பேசுகிறாரு. விஜயோட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்ச இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, கண்ணா பண்ணார் அல்ல, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் நடிச்சிருந்தாராம். அவர் இன்னொரு விஷயம் கேளுங்க, எத்தனை தெரியாமல் பேசுவார். கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் நடிச்சிருந்தாராம். அதுக்கப்புறம் வந்து மின்சார கண்ணா வாய்ப்பு வந்திருக்கு. மின்சார கண்ணாவில் விஜய் நடிக்கும்போது கிட்டத்தட்ட பூ உனக்காக, அப்புறம் காதலுக்கு மரியாதை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துல்லாத மனம் துள்ளு எல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு பிரபலமான நடிகர் ஆகிட்டார். அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், உனக்கு வந்து விஜயோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே, யார் விஜய் அப்படின்னு கேட்டார். அவர் யார் விஜய் அப்படின்னு கேட்டார். இவரும் சினிமா துறையில் இருக்கார். இவர் வந்து ஒரு அந்த நான் சொல்ல மின்சார கண்ணா எடுத்த காலகட்டத்தில் ஒரு 10, 12, 13, 14 வயசாவது இருக்கும். யார் விஜய்ன்னு கேட்டாராம். நீ கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில் நடிச்சேல? ஓ என் ஃப்ரெண்டா? விஜய் வந்து இவருக்கு ஃப்ரெண்டா? ஏன் ஃப்ரெண்டா? ஓ ஃப்ரெண்டோட நான் நடிக்க போகிறேன்னா அப்படின்னாராம். அப்போ இதெல்லாம் எப்படின்னா, ஒன்று மூல வளர்ச்சி இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறது, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மூல வளர்ச்சியில் தான் அந்த 8 வயசு மூல வளர்ச்சி தான் இப்போ 38 வயசில் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இவரெல்லாம் வந்து எப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டரில் ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா திருப்பி ஒரு அடையாளமே கிடச்சிருக்காது. அதுக்கப்புறம் என்னென்னமோ ஹீரோவாலாம் நடிச்சு பார்த்தார். ஏன் வரலங்க நான் கேட்குறேன், ஹீரோவாலாம் நடிச்சு பார்த்தார், ஏன் வரல? நேற்று வந்து ஒரு படம் நடிக்கிற ஒரே படம், அந்த அசூரன் அப்படின்னு சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. கென் கருணாஸ் நடித்தார், 19, 20 வயசு பையன் தான். அதுவும் சொல்லியிருக்காரு, என்னை வந்து விமர்சனம் பண்ணி மட்டம் தட்டுறாங்க அப்படின்னு. இவர் எதுக்கு விமர்சனம் பண்ணி மட்டம் தட்டுறாங்க? இவரை விமர்சனம் பண்ணுறதுக்கே இவர் நல்ல படம் நடிச்சிருந்தா நிச்சயமாக நல்ல படம்னு சொல்லுவாங்க. இப்போ யூத் படத்தை நல்ல படம்னு சொல்லாமல் நம்ம கென் கருணாஸை மட்டம் தட்டிட்டாங்களா? அப்போ வந்த ஒவ்வொருத்தவங்களும் ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன்லேருந்து வர காலகட்டத்தில் எல்லாரும் புதுமுகம் தானே. இப்போ எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு. பிரதீப் ரங்கநாதன் எப்படிங்க வந்தார்? அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல். அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக, ஒரு பயங்கரமான ஒரு பாடி பில்டட் பர்சனாலிட்டியாக கிடையாது. சாதாரணமாக இப்படி இப்படின்னு இருக்காரு. ஆனால் அவரை ரசிக்கிறாங்களே, எல்லாரும் ரசிக்கிறாங்களே. ஜென்சி கிட்ஸ்லாம் அவரோட படத்துக்கு போய் அப்படியே கூட்டமாக குமிகிறாங்களே. எப்படி அது நடக்குது? ஸோ யாருமே நல்ல படம் நடித்தா விமர்சனம்லாம் தப்பான விமர்சனம்லாம் பண்ண மாட்டாங்க, தட்டி கொடுப்பாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரன்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்கிறதுனால, தெரிஞ்ச பையனால ஒரு படம் நல்ல படமாக நடிச்சிருந்தா வாழ்த்துவாங்க. எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தாலும் நீங்கள் வந்து உங்களை வந்து நிதானமாக வச்சுக்கணும். அந்த நிதானத்தை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துருச்சு. நம்ம பெரிய நடிகனே கிடையாது. இவர் பெரிய நடிகனா? இவர் ஹீரோவா ஜீரோவானா? இவர் ஜீரோ. ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னை வந்து ஒரு ஹீரோன்னு சொல்லிக்கிறாரு. எந்த படமாவது ஓடியிருக்கா? எந்த படமே ஓடலை. ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் வந்து இவ்வளோ ஆட்டிடியூடாக பேசுகிறார். இன்னொரு பேட்டி குமுதத்தில், அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் போனேன், சுற்றி 360 டிகிரியில் வந்து பஃபே இருந்துச்சு, அதில் எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஃபுட் இருந்துச்சு, நான் ஒரு பர்கரோ பிஸ்ஸாவோ வாங்கி சாப்பிட்டேன், ஒன்று வந்து 15,000 ரூபா அப்படிங்கிறாரு. ஃபாரின்லாம் போனீங்கன்னா நம்ம ஊர் காசை கணக்கே பண்ணக்கூடாது, 15,000 ரூபா தான் விற்கும் அங்கே சாதாரணமாக. வாங்கி சாப்பிட்டு 15,000 ரூபா அப்படிங்கிறாரு. 16,000மா? என்னமோ உங்கள் 1000 தானே வித்தியாசம். அது இந்த மாதிரி வந்து ஒரு அங்கீகாரமே இல்லாத, ஒரு மார்க்கெட்டே இல்லாத, யாராவது மகேந்திரன் வச்சு படம் எடுப்பாங்களா? அப்படிப்பட்ட நடிகர் எடுத்தால் பிஸ்னஸ் ஆகுமா? அப்படிப்பட்ட நடிகரே பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி நினச்சிக்கிட்டு, சூப்பர் ஸ்டார் மாதிரி நினச்சிக்கிட்டு ஆட்டிடியூடாக பேசுகிறாரு, பிஹேவ் பண்ணுறாரு. சரி, நிஜமாகவே வந்து இவர் ஜீரோவாக இருக்கும்போதே இப்படி பேசுகிறாரு. இவர் ஹீரோவாக பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஆளாக வந்துட்டார். இப்போ கென் கருணாஸ் மாதிரி வந்துட்டார். என்ன பண்ணுவார்? நம்மளையெல்லாம் கொண்டு புதைச்சிட மாட்டார். இப்போ இவர் பேசுகிற பேச்சில் இனி வரக்கூடிய நாட்களில் அது கொஞ்சம் பார்த்து பேசுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். அந்த விஷயத்தை பார்த்து பேசுவாருன்னு நம்ம நம்பலாம். அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க, நான் நம்பலை. ஏன்னா வந்து இவரெல்லாம் பார்த்து பேச மாட்டார், பார்க்காம தான் பேசுவார், பார்த்து பேசுவார். ஸோ உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.
நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி 2 தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள்.